நான் தன்னந்தனியாளு நீயால நம்ம பாரு கொஞ்சம் ஆனா நான் உங்க எல்லாரையும் நேர்ல சந்திக்கணும், நீங்க இருக்கிற ஊருக்கே உங்களை சந்திக்கணும் அப்படின்றது எனக்கு மனசுல இருக்கிற ஒரு பெரிய ஆசை. ஆனா அந்த சிச்சுவேஷன் ஒரு எதிர்கட்சியா இருந்து கேள்வி கேட்டுட்டு இருக்கிற இந்த நேரத்துல நமக்கு எதிராக என்ன சூழ்ச்சிகள்லாம் நடக்குதுன்றது உங்க எல்லாருக்குமே நல்லா தெரியும். இப்போ உங்களுக்கு ஒரு வாக்குறுதியை கொடுக்கிறேன். நம்மளுடைய ஆட்சி அமைஞ்சதும் ஒவ்வொரு கிராமத்துக்கும் நான் நேரடியா வந்து உங்க விஜய் நான் வரேன். எல்லா வாக்குறுதியும் நிறைவேற்றிட்டாங்க. 6 வயசுலேருந்து 60 வயசு பாட்டிமா வரைக்கும் பாதுகாப்பு இருக்குது. லாண்ட் ஆர்டர் ஃபஸ்ட் கிளாஸாக இருக்குது. எல்லோரும் வேலை வாய்ப்பெல்லாம் நல்லா கொடுத்துருக்காங்க. 234ல் 200க்கு மேலே ஜெயிப்பாங்க. சேஃப்டி எல்லா இடத்துலையும் சேஃப்டி இருக்குது. அதெல்லாம் சும்மா எதிர்கட்சிகள் சதி. 200 தொகுதிக்கு மேலே ஜெயிப்பாங்க. நீங்கள் அடுத்த இதில் பாருங்கள், மே 4ஆம் தேதி தெரியும் உங்களுக்கு. இது வரைக்கும் நான் சொன்னது அத்தனையும் நடக்காது. தாவேகாவை பொறுத்த வரைக்கும் ஒரு பெரிய லீட இந்த தொகுதிகள் எல்லாம் எடுத்திருக்கு. 159 லிட்டரலி 160 தொகுதிகள் கிட்ட தாவேகா மேல ஏறி வருது. ஃபர்ஸ்ட் ரவுண்ட் சர்வேவும் சரி, செகண்ட் ரவுண்ட் சர்வேவும் சரி, எப்படி எடுத்திருக்கோம், என்னென்ன மெத்தட்ஸ் யூஸ் பண்ணிருக்கோம், எந்தெந்த இடங்கள்ல கான்சென்ட்ரேட் பண்ணிருக்கோம், ஏஜ் பிராக்கெட்ஸ் என்ன அப்படின்றத பத்திலாம் டீட்டெயில்டா நான் தனித்தனியா வீடியோ போட்டிருக்கேன் மாவட்ட வாரியா. பெண்கள் மேல், அதுவும் பொலிட்டிக்கலா ஆக்டிவா இருக்க பெண்கள் மேல் ஆனந்தத்திலையும் பரவசத்திலையும் ஒரு தலைவரை பார்த்து ஜாலியா சந்தோஷமா மனசுல உள்ள கவலையெல்லாம் இல்லாமல் கத்தி புகழ்ந்து கொண்டாடுகிற பெண்களை ஆழமா குத்துற மாதிரி சில வார்த்தைகள் எங்களை துடிக்க வைக்குது. நானும் அதே தளபதி விஜயுடைய டிவிகே கட்சி தான். இந்த கட்சியில நீங்க ஒரு பெண்ணை சொன்னா என்ன, பெண் இனத்தை சொல்ற மாதிரி நீங்க சொல்றீங்க. ஒரு பெண் என்ன சொல்லல, எங்களுக்கு அவரு எங்க தலைவர், எங்க குழந்தை, எனக்கு அண்ணன், எனக்கு பிரதர், எனக்கு எல்லாம் அவர்தான் அப்படின்ட்டு கொண்டாடுகிற பெண்கள். ஏன் அவங்க கணவர் கவலைப்படலையே? அவங்க கூட பிறந்த பிரதர்ஸ் கவலைப்படலையே? சிரிச்சுக்கிட்டாங்களே, ஆஹா என்ன அழகான ஃபன் டாக் அப்படின்னு சொல்லிட்டாங்களே. சோ இத அத ஒரு காரணமா காட்டி ஒரு பெண்